ஹாய், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட நூருல்லா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சிறப்பாக சந்தோஷமாக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அற்புதமான ஒரு ஆஃப்டர்நூன் டைம். மணி இப்போ எக்ஸாக்டாக எவ்வளோன்னா 12 மணி 20 நிமிடங்கள். என்னடா தனியாக ஒத்தையடி பாதையில் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட எழுகின்ற அந்த வினா தெரிகிறது. அப்படியே ஊர்லேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கிற மன்னமந்தல் ஏவிசி காலேஜ், மயிலாடுதுறை பக்கத்தில் உள்ள மன்னமந்தல் ஏவிசி காலேஜ் எங்கள் ஊர்லேருந்தும் ஒரு 3-3.5 கிலோமீட்டர் தொலைவு. அங்கே மிகவும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம். அங்கே தான் நான் நின்றுட்டுருக்கேன். நிற்கிறத பார்த்தா சுள்ளிக்காடு மாதிரி இருக்குது. 2 சைடும் புதராக இருக்குது. இது என்ன இப்போ வரலாற்று சிறப்புமிக்க இடம்? சில்லறத்தனமாக பேசாத ஐயா, நீங்கள் சொல்கிறது புரியுது. ஆனால் உண்மையாகவே நம்புங்க, இது வரலாற்று சிறப்புமிக்க இடம். அந்த தகவல்களை முழுசுமாக உங்களுக்கு சொல்லி இந்த இடத்த ஃபுல்லாகவே காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த இடத்த பார்த்துக்குங்க. பாருங்கள், இந்த இடம் எவ்வளோ பசுமையாக, எவ்வளோ சூப்பராக, அப்படியே அலாதியான ஒரு உணர்வை தரக்கூடியதாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், கள்ளி செடிங்க, முள் செடி. இந்த பாலைவனத்திலலாம் இருக்கும்ல முள் செடி, அது நிறையா வளர்ந்து கிடக்குங்க. நம்ம சைடு இந்த சைட்லேயும் வளர்ந்துருக்கு பாருங்கள். முள் செடி தெரியுதுங்களா? ஆமாங்க, நல்ல புதற்காடுகள். ஓகே, நம்ம அந்த வரலாற்று சிறப்புமிக்க அந்த வரலாற்றுக்கு வருவோம். அதுக்கு முன்னால் இந்த ஏரியாவை கொஞ்சம் பாருங்கள். இந்த சைடு பார்த்தீங்கன்னா சூப்பராக சிறந்து ஒரு அற்புதமான ஒரு தோற்றத்துடன் காணப்படக்கூடிய ஒரு அக்ரிகல்ச்சரல் லேண்டு, விவசாய நிலம். பயிர்கள் பயிரிடப்பட்டு விட்டன, நெல் கதிர்கள் வெளிவந்து விட்டன. அது இன்னும் டைம் போகும். தையில் அந்த பொங்கல் டயத்தில் தான் உங்களுக்கு அதை அறுவடை செய்வாங்க ஆக்சுவலாக. ஸோ நமக்கான அரிசி, நெல் அண்ட் அரிசி, அதற்கான அறுவடை களம். விவசாய நிலம் அங்கே எவ்வளோ பசுமையாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஏரியா பாருங்கள். இந்த ஏரியா பார்க்குறதுக்கு அப்படி சூப்பராக இருக்குல்ல? ஓகே, கம்மிங் பேக் டு, உங்களை அதிகமாக காக்க வைக்க விரும்பல. இந்த ஏரியா என்னென்னங்க, மன்னமந்தலில் மயிலாடுதுறை டு தரங்கம்பாடி ஒரு ரயில்வே ட்ராக் ஒன்று இருந்தது ஆக்சுவலாக. சரிங்களா? மயிலாடுதுறை டு தரங்கம்பாடி இது 1926 ஆரம்பிக்கப்பட்டது. ஆங்கிலேய ஆட்சியில் ஆரம்பிக்கப்பட்டது, பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷனில். அப்புறம் 1986-87 ரயில் சேவை நிறுத்தப்பட்டு விட்டது. அந்த ரயில் தண்டவாளம் போகிற பாதை தாங்க இது. பார்த்தீங்களா? ஒத்தையடி பாதை மாதிரி இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாக தண்டவாளம் இருந்துச்சுங்க. மயிலாடுதுறையிலேருந்து தரங்கம்பாடி உங்களுக்கு தெரியும். ட்ரங்கியூபார் டேனிஷ் காலனி, டென்மார்க் நாட்டு ஏகாதிபத்தியத்தில் காலனைஸ் பண்ணியிருந்த ஒரு இடம் தான் தரங்கம்பாடி, ட்ரங்கியூபார். சரிங்களா? இப்போது மயிலாடுதுறையிலிருந்து தரங்கம்பாடிக்கு போகிற இந்த ரயில் பாதை வரலாற்று பிரசித்தி மிக்கது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1923-26 ஆரம்பித்து 60 வருஷம் இயங்கிட்டு இருந்துக்குங்க. இது முக்கியமான பிரதானமான ரயில் பாதை. இது மீட்டர் காஜ் ரயில் பாதையில் உங்களுக்கே தெரியும். மீட்டர் காஜ், ப்ராட் காஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. மீட்டர் காஜ்னால் 2 தண்டவாளங்களுக்கு நடுவில் 1000 மில்லிமீட்டர், 1 மீட்டர் இருக்கும். 1 மீட்டர் ஒரு 3 அரௌண்ட் 3 அடி. ப்ராட் காஜ்னா 2 தண்டவாள கம்பிகளுக்கு இடையில் உங்களுக்கு 1.67 மீட்டர் அந்த மாதிரி இருக்கும். ப்ராட் காஜ் நல்ல ஸ்டேபிளாக ரயில் ஓடுறதுக்கு, லாங் டேர்முக்கு, தொலை தூர பார்வைக்கு, அதாவது ரொம்ப நாள் நீடித்திருக்கிறதுக்கு உதவும். மீட்டர் காஜ் காஸ்ட் கம்மி பண்ணலாம், மெயின்டைன் பண்ணணும் அடிக்கடி. ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்களுக்கெல்லாம் மீட்டர் காஜ், ஏன்னா ரயில் ஆங்கிலேயர்கள் காலத்தில் அப்போ தானே அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த இடத்துல. அதனால் மீட்டர் காஜ் ஓடிட்டு இருந்ததுங்க. இந்த இடங்க, இந்த மயிலாடுதுறையிலிருந்து தரங்கம்பாடி போகிற இந்த பகுதி இருக்குது இல்லைங்களா, இது போகிற வழியில் மயிலாடுதுறைக்கு அடுத்தது மன்னமந்தல். இதுதாங்க நான் நின்றுட்டு தான் மன்னமந்தல். நான் நின்றுட்டு எக்ஸாக்டாக மன்னமந்தல் ஸ்டாப். இப்போ அந்த தடங்களுக்கு பக்கத்தில் உள்ள இந்த மன்னமந்தல் ரயில்வே ஸ்டேஷன், அந்த கட்டடம் எல்லாமே அது அழிஞ்சிருச்சுங்க. நிறையா இதாகிடுச்சு, டிலாபிடேட்டட் ஆகிடுச்சு. ஆனால் இங்கே இந்த மன்னமந்தலுக்கு பிறகு, இங்கே மாயவரத்துக்கு அப்புறம் மன்னமந்தல், அப்புறம் செம்மனார் கோவில், ஆக்கூர், திருக்கடையூர், தில்லையாடி, பொறையார், தரங்கம்பாடி, அப்படியே போவோங்க இந்த ரூட்டு. மெயினாக தரங்கம்பாடி நான் சொல்கிற மாதிரி டென்மார்க் காலனி, ஒரு டூரிசம் பர்பஸுக்காகவும், ப்ளஸ் இந்த மீனவர்கள் நிறையா, இது மீன்பிடி தொழில் இங்கே பிரதானமாக இன்னும் இருக்குது போகிற வழியில். சரிங்களா? அப்படி இருக்கிறப்போ இந்த மீன்பிடி தொழிலுக்கு, இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் லாஜிஸ்டிக்ஸுக்கு ரொம்ப பயன்படுற மாதிரி இந்த ரயில் பாதை இருந்தது ஆக்சுவலாக. ஆனால் போக போக ஒரு 60 வருஷம் கழிச்சு 1986 இந்த ஏரியாவில் அந்தளவுக்கு அவங்க ப்ராஃபிட், லாபத்தை பார்க்க முடியல ஆக்சுவலாக. இந்த ஏரியா ரயில் போக்குவரத்தில்
ஆப்ரேஷனல் சேலஞ்சஸ்னு சொல்கிறாங்க. அந்த ஆப்ரேஷனல் சேலஞ்சஸ்னால் நடைமுறை சிக்கல்களால், அது லாபம் காரணமாக, பொருளாதாரம் காரணமாக, பல விஷயங்களால் வந்து அதை கைவிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் இந்த இடத்துல தண்டவாளம் இருந்தது. இந்த பாருங்கள், இந்த ஏரியாவில் தண்டவாளம் இருந்தது. இப்போ ஒரு 10-20 வருஷத்துக்கு முந்தி தண்டவாளமும் பெயர்க்கப்பட்டு விட்டது. ஆனால் ஸ்டில் இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, இந்த ரயில் பாதை, இது வந்து ரயில்வே, நம்ம இந்தியன் ரயில்வேக்கு சொந்தமாக இருக்குங்க. ஸோ திருப்பியும் இந்த தரங்கம்பாடியில் வந்து மயிலாடுதுறை தரங்கம்பாடி ரயில்வே ட்ராக்கை ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு, திருப்பியும் கொண்டு வர்றதுக்கு பல சமூக ஆர்வலர்கள், பல விஷயங்களில் இருந்து முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன. நம்ம டி ராஜேந்தர் 1980 வெளியான ஒருதலை ராகம் மறக்க முடியுமா? எனக்கு ஒரு வயசாக இருந்தப்போ அந்த படங்க. ஸோ நான் வந்து அந்த படத்தை வந்து கருத்து தெரிஞ்சு பார்க்கல. அதுக்கப்புறம் பல வருடங்களுக்கு பிறகு பார்த்தது டி ராஜேந்தருடைய மாஸ்டர் பீஸ், ஃபஸ்ட்டு படம். ஆலினால் அழகுராஜா மாதிரி எல்லாத்தையும் அவரே பண்ணியிருப்பார். திரைக்கதை, கதை, வசனம், டைரக்ஷன், மியூசிக். அவர் வந்து ஒரு மல்டி டிசிப்ளின்டு ஒரு டேலண்டட் பர்சன் டி ராஜேந்தர். அவர் 1980 இந்த படத்தை எடுக்கிறப்பங்க இங்கே தான் இந்த ஏவிசி காலேஜை மையமாக வச்சு எடுக்கிறாங்க லொக்கேஷனை. இந்த மயிலாடுதுறை தரங்கம்பாடி ரயில் பாதையில் தான் இந்த ரயில் தான் ரொம்ப, இந்த ரயில் ரூட் ரொம்ப பிரதானமாக எடுக்கப்படும். மாணவர்கள் இந்த ரயிலில் பிரயாணம் பண்ணுற மாதிரி அதை அந்த வீடியோவை நான் இணைக்கிறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். அப்போ ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்குது, ரயில் எப்படி வருதுன்னு அந்த படத்தில் உள்ள ஒரு சின்ன பீஸு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ என்னாச்சுன்னா, இந்த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பல சமூக ஆர்வலர்கள் வந்து இதை வந்து திருப்பியும் இதை கொண்டு வரணும், இந்த ரயில்வே ஸ்டேஷனை திருப்பியும் கொண்டு வரணும். என்ன காரணம்னா, கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் ப்ராஃபிட்டு அது வந்து 86, நம்ம 40 வருஷத்துக்கு முந்தி உள்ள கதையை பேசிகிட்டு இருக்கோம். இப்போ பல மாற்றங்கள் நிகழ்ந்துருச்சு இல்லைங்களா. இப்போ வந்து ரயில்வே இந்தியன் ரயில்வே வந்து மிக சிறந்த சேவை இந்தியா ஃபுல்லாக வழங்கிட்டு இருக்கு. அது வந்து பல இடங்களில் லாப நோக்கில் அவங்க செயல்படலை, மக்களினுடைய நலனுக்காக சப்சிடைஸ்டு ரேட்ஸில், ரொம்ப கம்மியான ரேட்ஸில் அரசாங்கம் தான் அதுக்கு வந்து மானியம், நிதிலாம் கொடுக்குறாங்க. அப்படி பார்க்குறப்போ இந்த ரயில் ட்ராக் இருக்குது இல்லைங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ட்ராக்குங்க. இங்கே உள்ள மக்கள், மீனவ மக்கள், லாஜிஸ்டிக்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சரி, நார்மலாக காலேஜ்லேருந்து போகிறவங்களும் சரி, தரங்கம்பாடியிலேருந்து மாயவரம் வரைக்கும் உள்ள எல்லா ஸ்டேஷன், முக்கியமான ஊர்கள் இருக்குது, மீனவ கிராமம் மற்றும் பொதுமக்கள், நான் சொன்ன இந்த ஊர்களில் உள்ள மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இது மிக சிறந்த ஒரு ரயில் சேவையை ரெஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து யாராவது நம்ம சைடில் உள்ள எம்எல்ஏ, எம்பி முன்னெடுத்து அரசாங்கத்துக்கு நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும், சிபாரிசு பண்ணணும், ஸ்ட்ராங்காக பண்ணணும். அரசாங்கம் கண்டிப்பாக இது 10/11 இது எக்ஸ்ட்ரா நிதிலாம் தேவையில்லை ஆக்சுவலாக, ஓகேங்களா. பாருங்கள், ஆடுகள் அழகாக உட்காந்துருக்கு. இது ஏரியாலாம் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக க்யூட்டாக இருக்குது. ஒத்தை எடுப்பு அது மாதிரி இருக்குங்க. ஏற்கனவே ரயில் தண்டவாளம் இருந்தது. இப்பொழுது இந்த ரயில் தண்டவாளம்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பெயர்க்கப்பட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணப்பட்டு விட்டது, சரிங்களா. ஸோ இந்த காரணத்துக்காக இந்த விஷயத்தை வந்து அரசாங்கம் கண்டிப்பாக முயற்சி எடுத்து இந்த இடத்துல திருப்பியும் ரயில் ஸ்டேஷன் வரணுங்க. மாயவரம் டு தஞ்சாவூர் ரயில்வே ட்ராக் கண்டிப்பாக திருப்பியும் ரெஸ்டோர் பண்ணப்பட்டு இங்கே வரணும். ஏன்னா ஸ்டில் இது ரயில்வே ஸ்டேஷன், இந்தியன் ரயில்வேயோடைய கட்டுப்பாட்டில், அதனுடைய ஓனர்ஷிப்பில் இருக்குது இந்த இடம். நார்மலாக எந்த ஒரு ரயில்வே ட்ராக் போடுறதுக்கு முன்னாலேயும் அந்த ரயில்வே ட்ராக்கு சொந்தமான நிலத்தை கையகப்படுத்தணும். இது அப்படி இல்லை, ஏற்கனவே ரயில் ஓடிட்டு இருந்த இடம். நிலத்தை கையகப்படுத்தவனா பெரும்பாலான வேலைகள், ஹோம்ஒர்க் முடிஞ்சாச்சு ஆல்ரெடி. ஜஸ்ட்டு தண்டவாளத்தை போட்டு ஓட்ட வேண்டியது தான் ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள், அழகான ஒரு சின்ன நீர்நிலை, பார்க்குறதுக்கு க்யூட்டாக அழகாக இருக்குங்க. இங்கெல்லாம் ரயில் ஓடிட்டு இருந்ததுங்க. அந்த ஒருதலை ராகம் படத்தை நீங்கள் பார்த்தா தெரியும், அது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அது இருந்திருக்கு. இங்கே பாருங்கள், சின்ன சின்ன வீடுகள்லாம் இருக்குது. இந்த நீர்நிலைகள்லாம் பார்ப்போமா? வாங்க, வண்டி எங்கள் 2 வீலர் எங்கள் பக்கத்தில் போட்டிருக்கேன். வாவ், சூப்பராக இருக்குங்க. அல்லி மலர்கள் பார்த்தீங்களா, க்யூட்டாக அமைதியாக இருக்குது. இந்த வீடுகள்லாம் பார்க்குறதுக்கு கொள்ளை அழகோடு இருக்குது, சின்ன ரூரல் ஏரியா மாதிரி. இங்கெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் வந்ததுன்னா திருப்பியும் கண்டிப்பாக இது மிக சிறந்த ஒரு மக்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக, பயனுள்ளதாக, டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து மக்களுக்கு மிகவும் பேருதவியான ஒரு விஷயமாக இருக்குங்கிறதுல கிஞ்சித்தும் ஐயமில்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நான் மன்னமந்தலில் படித்தேன், நான் ஏவிசியில் 5 வருஷம் படிச்சிருக்கேங்க, பிஎஸ்சி, எம்எஸ்சி. அது மட்டும் இல்லை, வடகரைக்காரன், அரங்குடி வடகரை, எனது ஊர் பக்கத்தில் அரங்கக்குடி வடகரை. அப்போ வந்து எனக்கு பக்கத்தில் உள்ள ரயில்வே ஸ்டேஷன் ஒருதலை ராகம் படத்தை பாருங்களேன். இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த படத்தை பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோவோட அந்த படத்தை ரிலேட் பண்ணலாம். அங்கே உள்ள ரயில்வே ஸ்டேஷன் வர்ற கூட்ஸ் வண்டி, பயணிக பேசஞ்சர் ட்ரெயின் எல்லாமே வந்து அப்போ எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு. அப்புறம் காலப்போக்கில் பல விஷயங்களால் அது எப்படி ஒரு மாறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிய வரும்.
பார்த்தீங்களா? இது அதனால தான் நான் சொன்னேன் ஆரம்பத்தில், இது வரலாற்று சிறப்புமிக்க இடம். இது நான் நிற்கிறதுக்கும் நான் சொல்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சது எனக்கு தெரிஞ்சிச்சு அப்போ. ஆனால் இவ்வளவு நான் எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சூப்பரான இடம் இல்லைங்களா? பார்த்தீங்களா? செம க்யூட்டாக இருக்குங்க. தேங்க்யூ கைஸ். அப்படியே வந்து பல பார்க்காத இடங்களில் சொந்த ஊர்லேயே தான் இருக்கேன். இந்த இடத்துக்குலாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றேன். எனக்கு ரொம்ப நாளாக மைண்டில் ஒன்று ஓடிட்டு இருந்ததுங்க. ரோட்டில் போகிறப்போ சைடுக்குள்ளே ரயில்வே ட்ராக் உள்ளார இந்த ஒத்தையடி பாதை என்ன இருக்குது? ஏற்கனவே ட்ராக்கே எடுத்துட்டாங்க. அது உள்ளார என்ன இருக்கும்? கண்டிப்பாக ரயில்வேக்கு சொந்தமாக இருக்குது. உள்ளார போவோம். வரலாற்று தகவலில் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம இந்த சேனலை பார்க்குறவங்களுக்கு கொடுப்போம், வீடியோ பார்க்குறவங்களுக்கு தகவல்களாக கொடுப்போம். ப்ளஸ் நாமளும் தெரிஞ்சுக்குவோம் அதை சாக்கா வச்சுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கிவ் தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இது வரைக்கும் இன்னும் நல்ல கண்டென்ட்டோட நல்ல வீடியோவோட அடுத்தடுத்து உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது சகோதரன் நூருல்லா. தேங்க்யூ கைஸ். பீஸ்.